அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 763% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 709% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 41%, இலங்கைக்கு 960 ரூபாய் 6% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் அப்ளிகேஷன்லையும் அவங்களுடைய ஜமியாக்கள் உள்ள மெஷின்களையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இதில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு இலக்கம் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காமல் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்துமே இதை தவற விடுறாங்க பலர். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 பைசா, இலங்கைக்கு பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 500 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளை இந்த நாட்களில் சில எக்ஸ்சேஞ்சுகளில் 250 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 750 ஃபீல்ஸ், 1 தினார், 900 ஃபீல்ஸ், இந்த மாதிரி வெவ்வேறு கட்டணங்கள் அறவிடுறாங்க. குறிப்பாக ஃபர்வானியா மற்றும் ஃபஹில் பகுதிகளில் நிறைய எக்ஸ்சேஞ்சுகளில் இந்த 900 ஃபீல்ஸ் தான் கட்டணமாக அறவிட்டதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ரேட் தான் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையர்களுக்கு தற்போது மறுபடியும் ரேட் கொஞ்சம் அதிகரித்து வருது. நிறைய எக்ஸ்சேஞ்சுகள் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் 975 ரூபாய் 970 ரூபாய் 968 ரூபாய் இது போன்ற வெவ்வேறு ரேட்கள் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 382 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 279 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 300 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 176 ஃபீல்ஸ். தங்க விலை இந்த நாட்களில் மற்றைய தங்கங்கள் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி வருது. 22 கேரட் இன்னமும் பழைய விலையிலே தான் நிற்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் குறையுதா இல்லையா அப்படின்னு. இந்த நாட்களில் அவசியமாக இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க. இன்றைக்கு மே 1 உலக தொழிலாளர் தினம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எந்த ஒரு வேலை தளத்திலையுமே தொழிலாளர்களுக்கு இடையில் பிளவுபட்டுச்சுன்னா நிச்சயமாக அது முதலாளிக்கு மட்டுமே தான் கொண்டாட்டமாக இருக்கும். தொழிலாளர்கள் என்றைக்குமே திண்டாட்டத்திலே தான் இருப்பாங்க. தொழிலாளர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றாக எப்போதுமே ஒரே குரலில் ஒன்றாக செயல்பட வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு, ஒரு நியாயத்துக்காக அனைவரும் ஒன்றுபட்டு போராடினால் நிச்சயமாக எந்த விடயமாக இருந்தாலும் அதை தீர்க்க முடியும். உலக வாழ் தொழிலாளர்கள் அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். அதே போல உங்கள் அனைவருடைய வாழ்விலும் செல்வமும் சிறப்பும் பெருக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இலங்கையர்கள் அவசரமாக நாடு போகணும். இன்னும் எங்களுடைய நம்பர் வரல, அக்காமா இல்லாமல் பதிவு செஞ்சுருக்கிறோம், இன்னும் நம்பர் வரல, ஆனால் எங்களுக்கு நாட்டுக்கு அவசரமாக போகணும். எங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை எப்படி எடுக்கிறது, எப்படி நாட்டுக்கு போகிறது, இது சம்மந்தமான மேலதிகமான முழு விபரத்தையுமே எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, எங்கே போய் சீல் வைக்கிறது, எங்கே போய் ஸ்டாம்ப் அடிக்கிறது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கோயத்துடைய முக்கியமான தகவல், பாடசாலை இன்றைக்கி விடுமுறையா அப்படின்னு நேற்று சிலரும் கேட்டிருந்தீங்க. காலையில் இது 6 மணிக்கே இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இன்றைக்கி பாடசாலை விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு பலரும் தெரிவிச்சிருந்தாங்க, வானிலை ஆய்வாளர்கள் உட்பட. ஆனால் கல்வி அமைச்சகம் இதை பற்றிய மேல்நோக்கு பார்வையோடு அதை ஆராய்ந்து பார்த்துட்டு இன்றைக்கி வானிலை சரிசமமான சூழலில் தான் இருக்கும் அப்படின்றத ஒரு வகையில் கணிச்சிட்டு
பாடசாலை ஆரம்பம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வழமை போலவே பாடசாலை இருக்கும், போகிறதுக்கு தயாராக இருங்க. வழமையான எல்லா வேலையும் அதே மாதிரியே நடக்கும். பாடசாலையும் ஆரம்பம், இன்றைக்கி பாடசாலையிலையும் வேலைகள் நடக்கும். ஆனால் எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியல. பாடசாலை இன்றைக்கி இருக்குது. அடுத்ததாக குவைத்துடைய காலநிலை வானிலை ஆய்வாளர்கள் இன்றைய தினம் மிகப்பெரிய ஆபத்தான சூழல் இருக்கும், மழை வரும், வெள்ளம் வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நேற்று நைட்டு வரைக்கும் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3:15 இப்போ டைம் 3:13. ஆனாலும் எந்த ஒரு ஆபத்தும் இப்போதைக்கு தெரியலை. ஆனால் நேற்று மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஃபிந்தாஸ் பகுதிகளில் நேற்று அதிகமான காற்றை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வானம் ஒரு அளவுக்கு சரிசமமான சூழல் தான் இருக்குது. இதுக்கப்புறமா மதிய நேரம் மாலை நேரம் என்ன மாதிரி சூழல் வரும்னு தெரியலை. ஆனால் சவுதி அரேபியா தற்போது மிகப்பெரிய இயற்கை அனர்த்தத்தின் சூழலை சந்திச்சுக்கிட்டு வராங்க. நேற்றைய முன்தினம் பெய்த மலைகளில் பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. மக்கா, மதீனா மற்றும் ரியாத் இன்னும் சில பகுதிகள் கூட வெள்ளத்தில் மூழ்கியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. வீதிகள்லாம் ரொம்பவும் அதிகமாகவே டேமேஜ் ஆகியிருக்குது. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணலாம், அங்கே நம்மளுடைய தொழிலாளர்களும் இருக்காங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. قلوبنا لتحزن وإن عيوننا لتدمع وإن على فراق والدنا نواف لمحزونون اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم إن قلوبنا لتحزن وإن قلوبنا لتحزن وإن عيوننا لتدمع وإن على فراق والدنا نواف لمحزونون اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج. عاد الله مساكم يا الربع بكل خير. بردية هذا الشام، شوفوا حجم البرد يا الربع، لا إله إلا الله ما شاء الله. حقيقة أول مرة أشاهد أحجام بهالشكل. هذا الشام شمال مكة. أسعد الله مساكم يا الربع. هذه من آثار السيول في وسط العز. شوف كمية الحجارة اللي جايبها، لا إله إلا الله. هذا الشارع العام في وسط العز، كمية حجار مهولة. هذه من آثار நம்மளுடைய ஷுவைக் இண்டஸ்ட்ரியல், குவைத்தில் இருக்கக்கூடிய ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் கார் கேரேஜ் ஷோரூம் இந்த மாதிரி பகுதி மாதிரியான ஒரு பகுதி தான் சவுதியில் இப்போ நீங்கள் காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி. இண்டஸ்ட்ரியல் ஏரியா மொத்தமாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது, அழித்து இழுத்து செல்லப்படுது அந்த ஏரியாவே. இந்த மாதிரியான சூழலில் நம்மளால் முடிஞ்சது பிரார்த்தனை தான். ஒரு சிலர் சவுதிக்கு அப்படி தான் வரணும், அவங்க பண்ணுற அநீதிக்கு அப்படி தான் வரணும், அந்த நாடு வெள்ளத்தில் மூழ்கணும் அப்படின்னு ஒரு சிலர் பேசுகிறீங்க கமாண்டில். ஆனால் அதே மாதிரி அந்த நாட்டிலே தானே நம்மளுடைய கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்காக குடும்பத்துக்காக போயிருக்கிற தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. சவுதிக்காரனை மட்டும்தான் இழுத்துட்டு போவேன், வெளிநாட்டவர்களை விட்டுருவேன் நான் சொல்லும் வெள்ளம் வந்தா எல்லாரையும் சேர்த்து தான் இழுத்துட்டு போகும். அதனால் தயவு செய்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலும் இறைவனுடைய அனர்த்தத்துலேருந்து தப்ப முடியாது. அடுத்ததாக வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். இந்த மழை நேரங்களில் வாகனத்தில் லைட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, டயரை செக் பண்ணிக்கோங்க, வைப்பர் ஒர்க் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க, சீட் பெல்ட் அணிஞ்சிக்கோங்க, மொபைல் ஃபோன் பாவிக்கிறத தவிர்த்துக்கோங்க, டபுள் ப்ளஷர் போட்டு வண்டியை மூவ் பண்ணாதீங்க. வண்டியில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் மட்டும் டபுள் ப்ளஷர் போடுங்க, போட்டாலும் மூவ் பண்ணாதீங்க, வண்டியை எங்கேயுமே செலுத்தாதீங்க. வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்திக்கோங்க. அதுவும் வளைவுகள் பெண்டுகளில் ரொம்ப கவனம். வாகனத்தோட வாகனம் டிஸ்டன்ஸ், எப்போவுமே வாகனத்துக்கு வாகனம் இடைவெளி குறைஞ்சது ஒரு 2 வாகனத்துக்கு ஒரு இடைவெளியாவது வச்சுக்கோங்க. வாகனங்களில் உள்ள லைட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் லைன், மஞ்சள் நிற கோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எப்போவுமே வண்டி ஓட்டாதீங்க.
ஏதாவது அவசர தேவை இருந்தால் 112 என்ற அவசர இலக்கத்துக்கு அழைப்பை விடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது உள்துறை அமைச்சகத்தின் ஊடக பாதுகாப்புத்துறை. மறுபடியும் மீண்டும் எகைன் சோதனை குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் வணிக மற்றும் வர்த்தக அமைச்சகம். ஜஹரா ஃபர்வானியா கவர்னரில் தொடர்ந்துமே சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. ஒவ்வொரு வியாபார தலங்கள், சாதாரணமாக சூக்குகளில் உள்ள கடைகளாக இருக்கலாம், அல்லது பக்காலாக்களாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்கள், ஜெமியாக்கள், ஆடை அணிகள் உள்ள கடைகள், பாதணி கடைகள், இந்த மாதிரி எல்லா கடைகள்லையுமே தொடர் சோதனைகளை மேற்கொள்கிறாங்க, மத்தாம்கள் உட்பட. தயவு செய்து விலைகளில் மட்டும் ஏதாவது மாற்றம் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அசல் நகல் போலியான பொருட்களை ஒரிஜினலோட விலைக்கு ஒப்பித்து விற்காதீங்க. நிச்சயமாக பெரிய அளவான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வரும். குவைத்துறை முனிசிபாலிட்டி தொடர்ந்தும் அவங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுத்து வராங்க. வீடுகளில், குவைத்தி வீடுகளில் 15 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் கட்டிடங்கள் இருந்தால் உடனே அதை தகர்க்கிறதுக்குரிய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தகரங்களால் மேலே கிருபி ரூம்களை அடித்து வாடகைக்கு விட்டால் அது குற்றம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி என்கிட்ட ஒரு சகோதரிகள் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு ரூம் வந்து எங்களுடைய பில்டிங்க்கு மேலே தான் இது மாதிரி தகரத்தால் அடித்து கொடுத்துருக்குறாங்க, அப்போ எங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு. நீங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறீங்க, வாடகைக்கு யாரும் இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அது வாடகைக்கு அடித்து கொடுத்துருந்தாங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வாடகைக்கு விடுற மாதிரி 5-10 ரூம் மேலே தகரத்தால் அடித்து வச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக அது தண்டனைக்குரிய குற்றம். அந்த தவறை செய்கிற குவைத்தி குடிமகனுக்கு 5000 தினார்லேருந்து 50,000 தினார் வரைக்கும் முக்காலஃபா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க குவைத்துறை முனிசிபாலிட்டி. அதே மாதிரி இந்த மாதிரி தகர கொட்டாய்களில் இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா வீட்டு மொட்டை மாடியில் மின்னல் தாக்கங்கள் வரலாம். அதே மாதிரி இயற்கை அனர்த்தங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். அதை தவிர்த்து தனியாக ஹவுஸ்மேட்டுக்கோ அல்லது டிரைவருக்கோ அந்த மாதிரி ரூம் அடித்து கொடுத்துருக்காங்கன்னா அதால் குவைத்திகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்ததாக சால்மி பாலைவன பகுதிகளில் இப்போதை வரைக்கும் 5 கூடாரங்கள் அகற்றியிருக்காங்க. தொடர்ந்தும் இந்த சம்மர் நாட்களில் கூடாரங்கள் இருந்துச்சுன்னா உடனே அகற்றுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் கடுமையாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் முனிசிபாலிட்டி. வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்களில் மழை பெய்து விட்டுருக்குது. அதே மாதிரி சில பாலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் தகடுகள் வந்து மேலே வெளியாகி நிற்குது. ஓட்டுநர்களே வீதியை ஒரு செகண்ட் கூட பார்க்காம இருந்துடாதீங்க, ரொம்ப கவனம். هذا رسالة حق وزارة الأشغال والبلدية وهيئة الطرق وهيئة الزراعة. هذا إذا في هيئة زراعة طالع زين الناس كلها تكسرت، أرواح الناس عادي طالع. مع الأسف عدم الإحساس بالمسؤولية من وزارة الأشغال وهيئة الطرق. طالع الوقت، طالع الزبالة، طالع الشير. شوف يا مسؤول البلدية، شوفوا يا هيئة الزراعة، طالع هذا وضع. طالع سنين ما مرت هنا هيئة الزراعة. طالع الوضع مع الأسف، فعلا مع الأسف. طالع الجسور، طالع شوف، طالع الوضع مع الأسف. لا مدير هيئة زراعة ولا مدير هيئة طرق ولا مدير أشغال قاعد يشوف ولا مدير بلدية قاعد يشوف. فعلا مع الأسف هذا الوضع اللي صاير. حرام يصير بديرتنا كذي. அதே போல் பாபா சொன்னார், மாமா சொன்னார், மந்தூக் சொன்னார், மேனேஜர் சொன்னார் அப்படின்னு பாலைவன பகுதிகள் திறந்த வெளிகளில் கொண்டு போய் குப்பைகளை போடாதீங்க. 5000 தினார் அபராதம், இல்லைன்னா 5 வருட காலம் சிறை தண்டனை. அந்த பணத்தை நீங்கள் கட்டும் வரைக்கும் உங்களால் நாட்டை விட்டு போக முடியாது. மம்னு சாப்பர். பாபா சொன்னார், மாமா சொன்னார் கதையெல்லாம் இல்லை. உங்கள் ஐடியா வாங்கி உங்களுக்கு எதிராக தான் ஃபைன் போடுவாங்க. தயவு செய்து கவனம். شوف هذا حد انواع الاستهتار اللي يقومون فيه بعض. شوف هذا حد انواع الاستهتار اللي يقومون فيه بعض الشركات او بعض اصحاب التريلات. شوف مقوز الماء كله ولا في شيء. شوف شوف في شوف حاط حادثه على طريق ارتال يسار مليان الملاك كلها والله. சால்மி பாலைவன பகுதிகளில் யாரோ ஒரு கம்பெனி இதை வந்து கொட்டி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. பாட்டில்கள் எல்லாமே கிளாஸ் பாட்டில்கள். இது யார் எங்கேருந்து கொண்டு வந்து கொட்டியிருக்கிறாங்க அப்படின்றத உடனடியாக தேடி பார்க்குமாறு ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிறாரு. சுற்றுச்சூழல் அதிகார சபை இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்வாங்க. ஒரு வேளை இதை கொட்டினது யார் அப்படின்றது தெரிஞ்சால் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும்.
ஓட்டுநர்களே ரொம்ப கவனம், யார் எது தந்தாலும் இந்த மாதிரி கொண்டு போய் குப்பைகளில் மட்டும் வீசிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் குவைத்துடைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தது. அக்காமா இல்லாமல் ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க அவங்களுக்கான முக்கியமான தகவலை பார்த்துடலாம். இப்போ நிறைய பேர் 5000, 4000, 3000, 2000 இதுக்குட்பட்ட நம்பர்கள் எங்களுடையது, ஆனால் இன்னமும் பேர் வரல அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்க. இன்றைக்கும் ஒரு பேர் லிஸ்ட் வந்திருக்குது, இந்த வீடியோவில் போட முடியலை. இதில் ஒயிட் பாஸ்போர்ட் எமர்ஜென்சி எப்படி எடுக்கிறது அப்படின்றத தெரிவிக்கிறேன். அந்த பேர் லிஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், வேறொரு தனி வீடியோவாக. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ எங்களுடைய நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர்லாம் வந்துடுச்சு, ஏன் எங்கள் நம்பர் இன்னும் வரல, ஏன் எங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட் இன்னும் வரல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது 6000 கீழே, 6001 இல்லை, 5999, இந்த 6000 கீழே உள்ள பதிவு செய்த நம்பர் இலக்கம் உடையவங்க தூதரகத்துக்கு நேரடியாக சென்று செக் பண்ணியே ஆகணும். வேறு எந்த வழியும் இல்லை, தூதரகத்துக்கு நேரடியாக போய் செக் பண்ணணும் உங்களுடைய நம்பர் வந்திருக்கா இல்லையா அப்படின்றது. ஏன்னா ஒரு வேளை உங்களுடையது வந்திருக்கலாம், சிஐடிக்கு பாரம் கொடுத்துருந்தால் ஃபேஸ்புக்கில் போடும் வரைக்கும் காத்திருக்கணும். ஒரு வேளை உங்களுடைய அந்த ஒயிட் பாஸ்போர்ட் தூதரகத்தில் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து நானாகவே சீல் பண்ணி என்னுடைய வேலையை முடிச்சுக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க. இப்போதைக்கு அதுதான் நடக்குது. பலருமே நேற்றைய தினம் கூட தெரிவிச்சுட்டாங்க, நாங்கள் போய் எடுத்துகிட்டு ஒரே நாளில் வேலையை முடிச்சிட்டோம், ஒரே நாள்லேயே எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நாளைக்கு டிக்கெட்டை போட்டு போகிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த ஒயிட் பாஸ்போர்ட் எடுக்க தூதரகத்துக்கு நீங்கள் நிச்சயமாக போய் தான் ஆகணும். தூதரகத்தில் போய் உங்களுடைய இலக்கத்தை கொடுத்து என்னுடைய ஒயிட் பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு அடுத்ததாக நீங்கள் எங்கே போகணும், எவ்வளவு கட்டணம், என்ன மாதிரியான நிலைமைகள் இருக்குது, அதே மாதிரி ஓட்டுநர்களுக்கு நான் அந்த ரூட்டை ஃபுல்லாகவே கிளியராக வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாகவே நீங்களும் அந்த ரூட்டை பயன்படுத்தி யாராவது உங்கள் கூட வர்றாங்களா இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு போய் விடுங்க. முதலாவது 5 தினாருக்கான ஸ்டாம்ப் உசாரல் ஹாரிஜியாவில் போயிட்டு ஃபாரின் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்டாம்பை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு கேனட் வேணும். அங்கேயே நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, 1 தினார் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கேனட் கொடுப்பாங்க, கேனட்டில் அங்கேயே பே பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பேப்பரை நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் நீங்கள் ஜவசாத்துக்கு போனதுமே, ஜவசாத்தில் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மசரிகள், ஜவசாத்துக்கு முன்னாடியே மசரிகள் இருப்பாங்க, அவங்கள வச்சு இந்த பேப்பரை நீங்கள் முதல்ல டைப் பண்ணிக்கொள்ளணும். இந்த பேப்பர் இல்லாமல் உள்ளே போனீங்கன்னா ஒயிட் பாஸ்போர்ட்டோட மட்டும் உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த பேப்பரை முதல்ல நீங்கள் டைப் பண்ணி எடுங்க. அங்கனைக்கே டைப்பிஸ்ட் இருக்கிறாங்க, டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே எபிரோவால கானோன் எபிசவி அவுராக் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க உடனடியாக அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது ஸ்டாம்ப். அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்குது பாருங்கள் சிவப்பு கலரில், அந்த ஸ்டாம்பு அடித்து கொள்ளணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மேலே இருக்கிற உசாரல் ஹாரிஜியா ஸ்டாம்ப், அது எங்கே அடிக்கிறது அப்படின்னா குவைத் சிட்டிக்கு போகணும். குவைத் சிட்டியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லிபரேஷன் டவர், குவைத்துடைய லிபரேஷன் டவர் குவைத் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த டவருக்கு பக்கத்திலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். அந்த பில்டிங்கில் 2nd ஃப்ளோருக்கு போய் தான் நீங்கள் முதலாவது உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டில் சீல் வச்சு கொள்ளணும். இதில் 3 வழி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த தவ்வார் மஸ்ஜித் இருக்குது, தவ்வாருக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளி வாயில், அதில் இருந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பஸ்ஸில் கூட போக முடிஞ்சவங்க போகலாம். இப்போது இதில் முதலாவது பாருங்கள் 30வது ரிங் ரோடு, ஃபஹைல் ரோடு, 30வது நம்பர் ரோட்டில் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா நேராக 1ஆம் நம்பர் ரோட்டுக்கு மேலே இருக்கிற அந்த சிக்னலை க்ராஸ் பண்ணி அப்படியே நேராக 2வது சிக்னலையும் க்ராஸ் பண்ணி நேராக ரவுண்டு போட்டுக்கு வாங்க. ரவுண்டு போட்டை தாண்டினோடனே ஆசிமா மோல் இருக்கும். ஆசிமா மோலுக்கு வரக்கூடிய அந்த சிக்னலில் நின்று உடனே லெஃப்ட்டு கட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் இருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா தவ்வார் மஸ்ஜித் வரும். தவ்வார் மஸ்ஜித்தில் இருந்து அந்த ரவுண்டு போட்டில் நேராகவே வந்தீங்கன்னா அங்கே ஒரு பார்க்கிங் இருக்கும். அது இந்த லிபரேஷன் டவருக்குரிய பார்க்கிங். இந்த கார் பார்க்கில் நீங்கள் வண்டியை போட்டுட்டு அப்படியே நேராக நடந்து வந்தீங்கன்னா இங்கே இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். லிபரேஷன் டவருக்கு பக்கத்திலே தான் இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். இதில் 2வது ஃப்ளோருக்கு நீங்கள் போகணும். 2வது தட்டில் தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்குது.
நீங்கள் வந்து 30வது ரிங் ரோட்டில் வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பள்ளி வாயிலுக்கு ரவுண்ட் போட்டுக்கு வந்து வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே நேராக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு வரணும். அதே மாதிரி நீங்கள் 40வது ரிங் ரோடு மெலிக் ஃபஹத் 40வது ரிங் ரோட்டில் வாரீங்களா இருந்தால் 40வது ரிங் ரோட்டில் நேராக அவங்கள வந்து கொண்டு போய் விடுறது பார்த்திங்கன்னா இந்த முருகா பள்ளி வாயிலுக்குரிய ரவுண்ட் போட்டில் தான் கொண்டு போய் விடும். முருகா குவைட் சிட்டி அந்த பள்ளி வாயில் ரவுண்ட் போட்லேயே இருக்குது. அந்த பள்ளி வாயிலே தான் கொண்டு போய் விடும். அதிலிருந்து அப்படியே நீங்கள் ரவுண்ட் போட்டில் லெஃப்ட்டுக்கு வந்து நேராக வந்தீங்கனாலே பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு அப்படியே அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆஃபீஸுக்கு போயிடலாம். அடுத்தது 50வது ரிங் சாலை மலிக் ஃபைசால் 50வது ரிங் சாலையில் நேராகவே வந்தீங்கன்னாலும் அதே மாதிரி 1ஆம் நம்பர் பிரிட்ஜை தாண்டி பாலத்தை தாண்டி சிக்னலை தாண்டி நேராக உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுமே உங்களுக்கு இந்த ரோடு வந்து கிடைக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸுக்குரிய ரோடு. ஆனால் அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ரைட்டு கட் பண்ணணும். ரைட் சைடு எடுத்து நேராக போனீங்கன்னா அதே மஸ்ஜித் தவ்வார் வரும், பள்ளிவாயில் இருக்கக்கூடிய ரவுண்ட் அபவுட். அதில் போய் யூட்டர்ன் அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து மறுபடியும் கார் பார்க்கிங்கில் வண்டி போய் நிறுத்திட்டு, கார் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்துறது தான் பெட்டர். வேறு எங்கேயுமே நிறுத்திட்டு போகாதீங்க, முக்காலஃபா விழுந்துடும். சிட்டி பகுதிகள் அதிகமாகவே அந்த வாகனம் புழக்கத்தில் இருக்குது, முக்காலஃபா போடுற வாகனம் நோ பார்க்கிங். அங்கே போய் வண்டியை நிறுத்திட்டு வந்து இதை நல்லாவே பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த டவர், இதுதான் அந்த பில்டிங். இங்கே போய் செகண்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டில் சீல் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே போனதுமே உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் ஒன்று கொடுப்பாங்க. அதுவும் 5 தினார். அது வந்து கேனட்டில் தான் பே பண்ணணும். அங்கே நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, கேனட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 தினார் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க, கேனட்டை கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு 1 தினார் கொடுத்தாலும் வெறும் 6 தினார்லேயே அங்கே வேலை முடிஞ்சிடும், ஸ்டாம்ப் வைக்கிறது மட்டும்தான். அடுத்ததாக நீங்கள் எங்கே போகணும், ஜவசாத்துக்கு போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறது ரிக்கேயில் உள்ள இதாரத்தில் அமாமத் ஷூனில் காமாத், அது ரிக்கே. இது பார்த்திங்கன்னா 4வது ரிங் சாலைக்கு பக்கத்திலே தான் இருக்கும் ரிக்கேயில். அடுத்தது தஜீஜில் வந்து 190% வேலைன்றது மிகவும் மந்தமான நிலை தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து வேலைகளை சேவைகளை பெற்றுக் கொடுக்குறாங்கல்ல, ஒவ்வொரு இடமா அனுப்புகிறாங்க. தஜீஜுக்கு போனால் அந்த நிலைமை தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹவாலி கவர்னரேட்டுக்கு உட்பட்ட மிஷ்ரஃப் முபாரக் அப்தல்லா, முன்னாடி கொரோனா இன்ஜெக்ஷன் போட போயிருப்பீங்க நிறைய பேர், அந்த பகுதிகளில் ஜென்ரல் ஃபயர் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்குது 6வது ரிங் சாலை. 6th ரிங் ரோட்டுக்கு பக்கத்திலே தான், அருகாமையிலே தான் இருக்குது. நீங்கள் 6வது ரிங் சாலையில் வாரீங்களா இருந்தால் அந்த முஷ்ரஃப் பயான் சபா சாலையம் பிரிட்ஜ் இருக்குது, பிரிட்ஜ் ரவுண்ட் போட் இருக்குது. அந்த ரவுண்ட் போட்டில் யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு ரைட்டு கட் பண்ணினீங்கன்னா மறுபடியும் முன்னாடி இருக்கக்கூடிய ரவுண்டு போட்டில் அப்படியே யூட்டர்ன் அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தீங்கன்னா ஜென்ரல் ஃபயர் ஃபோர்ஸுக்கு பக்கத்திலே பின்னாடியே தான் இருக்குது இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி ஹவாலி ஜவசாத், இது வந்து ஹவாலி கவர்னரேட்டுக்கு உட்பட்டது. இங்கேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒயிட் பாஸ்போர்ட்டில் சீல் வச்சுக்கொள்ளலாம். ஒயிட் பாஸ்போர்ட்டில் சீல் வைக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான். இது வந்து 3வது இடம். அடுத்ததான் 4வது பார்த்திங்கன்னா முபாரக் அல் கபீர் கவர்னரேட். முபாரக் அல் கபீர் ஜவசாத் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வாக் அல் கிரைன். முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டுக்குரிய அந்த ஜவசாத் அஸ்வாக் அல் கிரைனில் தான் இருக்குது. 40வது ரிங் சாலை மலிக் ஃபஹத் ரோட்டில் 208ஆம் நம்பர் சிக்னல். குசூர் குரைன் முபாரக் அல் கபீர் அந்த ரூட்டுக்கு வரக்கூடிய 208ஆம் நம்பர் சிக்னலில் நீங்கள் ரைட்டு கட் பண்ணணும். ஃப்ரீ ரைட்டை எடுத்து முன்னாடி போனீங்கன்னா ரவுண்டு போட் வரும். ரவுண்டு போட்டில் இருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட்டு போனீங்கன்னா அதுலேருந்து நேராகவே போகும்போது அந்த ரவுண்டு போட் கட் பண்ணி நேராகவே போனீங்கன்னா அஸ்வாக் அல் கிரைனுக்குள்ளே போவீங்க. அஸ்வாக் அல் கிரைனில் இடது பக்கம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது எல்லாமே அந்த இடம் தான். ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டும் அந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே தான் இருக்குது முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டுக்குரிய ஜவசாத். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜவசாத்துக்கு வந்து நீங்கள் காலையில் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு நான் முன்னாடி சொன்னது குவைட் சிட்டிக்கு 12 மணிக்கே போகணும், 12 மணிக்கு முன்னாடி போகணும். அதுக்கப்புறமா இந்த ஜவசாத்துகளுக்கு வரதா இருந்தால் மதியம் 3 மணி, பிற்பால் 3 மணியில் இருந்து கடைசி
8 மணி வரைக்கும் இந்த வாய்ப்பு வழங்குறாங்க. 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஜவசாத் வேலைப்பாடுகள் இருக்கும். ஆனால் காலையிலேயே ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போய் முதல்ல எப்படியாவது நேரத்தோடு எம்பசிக்கு போய் எம்பசியிலேருந்து உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட் வந்திருந்தால் அதை கொடுங்க, நானே போய் செஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு செய்ய முடிந்தால், உங்களுக்கு உதவிக்கு துணைக்கு யாரும் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இல்லை பஸ்ஸு பிடிச்சோ டேக்ஸி பிடிச்சோ எதுலேயோ நீங்கள் போய் செஞ்சு கொள்ளலாம். அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக அப்படின்னா எடுத்துகிட்டு முதலாவது 12 மணிக்கு முன்னாடி ஃபாரின் மினிஸ்ட்ரியில் போய் குவைத் சிட்டியில் அந்த ஸ்டாம்பை 5 தினார் கட்டி அந்த ஸ்டாம்பை அடிச்சுக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஜவசாத்துக்கு வரணும். இப்போ கடைசியாக இருக்குது பார்த்தீங்கன்னா தவார் ஆசிமா. நிறைய பேர் தவார் ஆசிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜவசாத்துக்கு போவீங்க. அந்த தவார் ஆசிமா பார்த்தீங்கன்னா சபா ஹாஸ்பிட்டல் சுலபிகாத்துக்கு நெருக்கிய பகுதிகளில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆசிமா கவர்னருக்குரிய இந்த ஜவசாத்துலேயும் நீங்கள் உங்களுடைய கேஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒயிட் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் சீல் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் ஜவசாத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது முதலாவது உங்களுடைய பேப்பர் அவுராக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அவுராக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போங்க. சிஸ்டமில் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா இதுதான் கேஸ், நீங்கள் இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு உடனே உங்களுக்கு தெரிவிப்பாங்க. கராம கட்ட இருந்தால் கராம கட்டுங்க, இல்லை உங்களுக்கு கிரிமினல் கேஸ் இருக்குது, மம்னு சாப்பர் இருக்குது, போக முடியாது, நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குது, ரெண்டுக்கு கார் எடுத்துருக்கிறீங்க, மாதம் கட்டுற மாதிரி ஃபோன் எடுத்துருக்கீங்க, இந்த கேஸ் இருக்குது, இதை முடித்தா தான் போகலாம் அப்படின்றா அதையும் அவங்களே சொல்லுவாங்க. முதலாவது எம்பசிக்கு போங்க. எம்பசியில் போய் உங்களுடைய இலக்கத்தை கொடுங்க. ஆனால் 6000க்கு உட்பட்ட இலக்கம், 7000, 8000, 9000 எல்லாம் எதிர்வரும் இன்னொரு 10-15 நாட்களுக்குள்ளே வந்துடும். இலக்கம் 6000 உட்பட்ட இலக்கங்கள் அதுகள் தான் இப்போ ஃபேஸ்புக்கில் வலம் வருது. அதனால தான் இந்த 6000க்கு உட்பட்ட இலக்கமுடையவர்கள் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே இருக்குது, ஆமாம் இருக்குது, நீங்களே போய் செய்ய போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம் நாங்களே போய் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி, ஓகே, ஸ்ரீலங்கா இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா ஆக்சுவலி அப்படின்னு ஒரு காலத்தில் சொன்னார் ஹரின் ஃபெர்னாண்டோ. அப்போ நாங்கள் இந்திய தூதரகத்தில் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு மூஞ்சிலே சொல்லிட்டு வாங்க. வேறு என்னத்தை சொல்கிறது? கேஸு வந்தால் இது மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை தான் நாங்கள் பார்க்க மாட்டோம், இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் பார்க்காம தூதரகம் எதுக்கு சம்பளம் எடுக்கிறீங்கன்னு புரியுது இல்லை. உங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? இதெல்லாம் பார்க்குறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. சும்மா கதிரையை இருந்து சுற்றிட்டு அந்த கதிரையை தேய்ச்சி விட்டுட்டு போகிறதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையே. அதிகாரிகள் மாதிரி பேசுங்க, அரக்கர்கள் மாதிரி பேசாமல். இந்த நாட்டில் இப்போதைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற முக்கியமான தொழிலாக இந்த அக்காமா இல்லாதவங்க, அவங்கள எப்படியாவது நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற முயற்சியில் தான் நாங்களும் முன்னெடுக்கிறோம். அதே மாதிரி இந்த பேப்பரை கட்டை அடுக்கி வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி மாதத்துக்கு 40 பேர் 4 நாளைக்கு 10 பேர்னு அனுப்புகிறத அவங்கள முடிஞ்சவங்க எடுக்க போகிறாங்க. முடியாதவங்க நீங்கள் சீல் வச்சு கொடுக்கும் வரைக்கும் காத்திருப்பாங்க, பேர் வரைக்கும் காத்திருப்பாங்க. போக விருப்பம் இல்லாதவங்க அப்படியே இருப்பாங்க. உடனே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உள்ளே நீங்கள் கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுருக்கிறத தூக்கி கொடுத்தா அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க இல்லையா. ஏன் பெண்டிங் பண்ணுறீங்கன்னு தான் புரியுது இல்லை. சரி, இந்த தகவலை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உத்தியோகபூர்வமாக நிறைய பேர் போய் வாங்கிட்டு போய் அவங்க செஞ்சு இன்றைக்கி டிக்கெட்டும் போட்டாங்க நாளைக்கு நாட்டுக்கு போகிறதுக்கு. அதனால தான் தெரிவிச்சுக்கிறேன், பணம் பறிக்கிற திருடர்கள்ட்ட ஏமாறாமல் வேலையை சுமூகமாக முடிச்சுக்கோங்க. வெறும் 6-7 தினாருக்குள்ளேயே வேலை முடிஞ்சிடும். போகிற டிரான்ஸ்போர்ட் கூலி மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக செலவாகினா ஆகும். மற்றபடி வேறு எந்த செலவுமே இல்லை. ரொம்ப கவனம். பணம் பறிக்கிற கும்பல்கிட்டலாம் ஏமாறாதீங்க. நம்மளுடைய அதிகாரிகள் நம்மளுக்கு சரியாக இருந்தால் நம்மளாம் இந்த மாதிரி சீரழிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணுறது, ஆட்டு மந்தைகளையும் அரக்க கூட்டங்களையும் கொண்டாந்து வச்சுருக்குது. போனால் ஒரு தொழிலாளருக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல. நாங்கள்லாம் எவ்வளவோ உணர்ச்சியோடு செயல்படுறோம். இந்த விடிய காலையில் சுபகுக்கு வாங்க கேட்குது, இன்னமும் இந்த நியூஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சம்பளமாக கொடுக்குறீங்க ஒவ்வொருத்தரும், ஆனால் சம்பளம் எடுக்கிற அதிகாரிகள்ட்ட தட்டி கேட்க மாட்டீங்க. அங்கே போனால் ஊமையாக நிற்பீங்க. அப்படியே இருங்க காலமெல்லாம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன்.